வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசை அறிவை மயக்க காரணங்கள் யாவை? ஆசை எந்த அளவிற்கு தேவை? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேவை நிறைவு செய்யப்படும் போது ஏற்பட்ட திருப்தியின் மீது அல்லது இன்பத்தின் மீது மனம் மயங்கி விடுகிறது. தகுதியையும் அதற்கான ஆற்றலையும் வளர்த்து கொள்ளாமல் வெறுமனே ஒன்றை அடைய வேண்டும் என்ற பேராசையே அறிவை மயக்குகிறது. உயிராற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காக அல்லாமல் ஏற்படும் ஆசை அறிவின் மயக்கத்தால் தோன்றுவன. இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காக அல்லாமல் ஏற்படும் ஆசை அறிவின் மயக்கத்தால் தோன்றுவன. உண்மையான உயர்வான தேவையின் காரணமாக அல்லாமல் ஏற்படும் ஆசையும் அறிவின் மயக்கத்தால் தோன்றுவன ஆகும். எந்த செயல் இன்பத்தை தந்ததோ அச்செயலை மனம் தேவையில்லாமல் அறிவு மயங்கி செயற்கையாக இன்பத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடுகிறது. இவ்வாறு அறிவின் மயக்கத்தால் தோன்றும் ஆசைகள் எல்லாமே துன்பத்தை தான் தரும். எனவே ஆசை எந்த அளவிற்கு தேவை என்றால், தேவையை காரணமாக கொண்டு எழுந்த ஆசை தேவை நிறைவோடு நின்றுவிட வேண்டும். பசி, தாகம் முதலிய துன்பத்தை போக்கிக் கொள்ள எழுந்த ஆசை துன்பத்தை போக்குவதோடு நின்றாக வேண்டும். உயிராற்றல் செலவை சரி செய்ய எழுந்த ஆசை அப்படி சரி செய்வதோடு நின்றாக வேண்டும். ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமென்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று திருமூலர் பாடியுள்ளதை நினைவு கூர்ந்து ஆசை அறிவை மயக்காது விழிப்பு நிலை காத்து ஆசையை சீரமைத்துக் கொள்வோமாக. வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் ஆசையின் விளைவை எவ்வாறு கணிக்க வேண்டும், மதிக்கப்பட வேண்டிய ஆசை யாது என்பதை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.